மெய்ப்பராக இருக்கிறாங்களா, அவங்க இயேசு கிறிஸ்துவை போல மேய்க்கிறாங்களா, அவங்க கீழே இருக்கிற நபர்களை அவங்க மேய்க்கிறாங்களா என்பது ரொம்ப முக்கியமான கருத்து. அப்போ மனம் திரும்பிட்டு நான் விசுவாசி அப்படின்னா விசுவாசத்தில் நீங்கள் நிலைத்திருக்கிறீங்களா என்பது முக்கியமான கருத்து. விசுவாசத்தில் இருந்தீங்கன்னா பதட்டமே நமக்கு இருக்காது. விசுவாசிக்கிறவன் பதறிட்டோம்னா நம்முடைய காரியெல்லாம் சிதறி போயிடும், நம்முடைய எண்ணங்கள் சிதறி போயிடும், நம்முடைய செயல்கள் சிதறி போயிடும், நம்ம என்ன செய்கிறோன்னு நமக்கே தெரியாது. அப்போ தேவன் மேலே ஒரு மிகப்பெரியான ஒரு விசுவாசம் நமக்கு இருக்கிற பட்சத்தில் தான் நம்ம என்ன செய்ய முடியும், இந்த கனிகளை நிதானமாக நம்ம செயல்படுத்த முடியும். அன்பு எப்படி செலுத்தணும்னு நமக்கு தெரியணும், சமாதானம் எப்படி இருக்கணும் நமக்கு தெரியணும், எப்போ மௌனமாக இருக்கணும்னு நமக்கு தெரியணும், எப்பொழுது